இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை தாராளமா சூஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப்மே உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது, இந்த கிரெடிட் கார்டு மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதை பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிகமாக இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டு பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கி ஆக்டிவேட் பண்ண அடுத்த 30 நாளைக்குள்ள நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டாக 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த 30 நாளைக்குள்ள நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த செகண்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 6 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மந்த்தில் அதிகபட்சமாக 15,000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 6 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் 15,000க்கு மேலே அந்த மாதத்திலே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 15,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு மூலமாக ராசரி இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மந்த்தில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 5,000க்கு மட்டும், அதாவது ராசரி அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 5,000க்கு மட்டும்தான் ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்துட்டு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வந்துட்டு ராசரி பர்ச்சேஸ்லேயோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டாக அதை வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். மற்ற ஃபியூல் ஸ்டேஷன்லலாம் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அவங்க பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்தியன் ஆயில் ஃபியூல் அவுட்லெட்டில் மட்டும்தான் இந்த ஒரு சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க சொல்லியிருக்கிற அந்த கேப்புக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தால இந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்புமே வந்து கிடையாது. அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து அந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15,000க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தால. ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்புமே கிடையாது. அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் சார்ஜஸ் வந்து வைவ்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கான ரெனிவல் ஃபீ 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த 500 ரூபீஸை டோட்டலாக நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஜொமேட்டோவில் வந்து ஃபுட் ஆர்டர் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட் 30% வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான ஆஃபர் கோடுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த 30% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. பெர் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 150 ரூபாய் வரைக்கும் உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். இந்த டிஸ்கவுண்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் இல்லை 200 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெனிஃபிட்டை ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு மாதத்தில் 2 டைம் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 30% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஆஃபரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டில் காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் அவைலபிளாக இருக்குது. 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பெர் குவார்ட்டர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சஸாக நீங்கள் இது மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும்.
அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்கோட டையப்ல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல நீங்க பில் பேமெண்ட் வந்து பே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இதில வந்து பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து குடுக்குறாங்க. ஒரு டைம் அதிகபட்சமா உங்களால வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 வரைக்கும் உங்களால வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணி அதிகபட்சமா அதாவது ஒரு மாசத்தில வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கிரெடிட் கார்டில நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டில கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ குடுத்திருக்க லிங்க்க வந்து கிளிக் பண்ணுங்க. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க்ல அக்கவுண்ட் ஹோல்டரா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஆக்சிஸ் பேங்கோட கஸ்டமரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்ல கிரெடிட் கார்டோ இல்ல ஆல்ரெடி பேங்க் அக்கவுண்டோ இருந்ததுன்னா எஸ் குடுத்து நீங்க அத பத்தின டீட்டெயில ஃபில் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல எந்த ஒரு அக்கவுண்டுமே இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்ல எந்த ஒரு அக்கவுண்டுமே வந்து கிடையாது. அதனால நான் டைரக்ட்டா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டுல லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பான் கார்டு, அப்புறம் உங்களோட பின்கோடு நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு சிட்டிகள்ல இருக்கக்கூடிய பின்கோட என்டர் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஓரளவு அப்ரூவல் ஆகுறதுக்கு ஓரளவு எலிஜிபிள் இருக்கும். நீங்க ரூரல் ஏரியாவோட பின்கோட என்டர் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி ரிஜெக்டட் ஆகலாம். அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் குறைஞ்சபட்சம் 2 லட்சத்துக்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதோ அதை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கேப்சா கோடையும் இங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீடைலை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா கார்டு செலக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வருவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரையிலும் நம்ம அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து ஒரு காமன் லிங்க்ல போயிட்டு நம்ம எல்லா விதமான கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல என்னென்ன கிரெடிட் கார்டுலாம் அவைலபிளா இருக்குதோ எல்லா கிரெடிட் கார்டுமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ண வந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு தான் நம்ம வந்து சூஸ் பண்ண வந்தோம். ஸோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கறத கீழே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க வேற கிரெடிட் கார்டை மாத்தி சூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்க்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு நியோ கிரெடிட் கார்டு மட்டும் தான் லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லா கிரெடிட் கார்டுமே ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்க நியோ கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து ஃபியூல் கிரெடிட் கார்டு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபருமே இல்லாததுனால ஜாயினிங் ஃபீ ₹500 ரெனிவல் ஃபீ ₹500 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது ஏதாவது டைம்ல ஆஃபர் வந்து போடுவாங்க. அந்த பர்టిక్యులர் டைம்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை நீங்க லைஃப் டைம் ஃப்ரீயா கூடவே வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாப்பப்ல அப்படியே கீழே வந்து வந்தீங்க அப்படின்னா அக்ரி அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேசிக் அண்ட் பர்சனல் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட பான் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் டைட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கார்டுல உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கார்டுல எப்படி நேம் பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது உங்களோட மதர் நேம் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம். நெக்ஸ்ட் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்க மேரிடா இல்ல சிங்கிள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்டர் ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல இதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி உங்களோட அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ணணும். இதை வந்து செலக்ட் பண்ணதும் அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட எல்லா டீடைலும் இங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட
ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவோ அதை வந்து இங்கே வித் பின்கோடோட இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கார்டு வந்து எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் ரெசிடென்ட் அப்புறம் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ரெசிடென்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து இந்த கார்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, இதில் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய கரெக்டான இமெயில் ஐடியை கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே அந்த ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இமெயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் சேலரிடுனா சேலரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், உங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் சேலரிட் அப்படின்னா சேலரியிலேருந்து வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேன் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்லேருந்து வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர்னு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேமை இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓனர்ஷிப் டைப் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து சோலோவா பார்ட்னர்ஷிப்பாக இல்லை ப்ரைவேட் லிமிடெட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ இயராக இந்த பிஸ்னஸில் வந்து இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே நம்பரில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் 7 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது மாதிரி இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து வீடியோ கேவிசியை வந்துட்டு மொபைலில் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா சிஸ்டத்தில் வந்து கேமரா இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைலுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சிஸ்டத்தில் பண்ணாலும் உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அதில் வீடியோ கேவிசிக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து வெரிஃபை வந்து கொடுக்குறேன். இப்போ வெரிஃபை வந்து பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொசீட் கொடுத்ததுமே ஆதார் கன்சர்ன் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. உங்களோட நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் டீட்டெயில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். நல்ல வெளிச்சமான இடத்துல வந்து இருந்துக்கோங்க. நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கேவிசி கன்சர்ன் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட கால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து வீடியோ கேவிசியில் வந்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் என்னலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் நம்ம வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த 2 லாங்குவேஜுமே தெரியாது அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரெக்டாகவே வந்து உங்களுக்கான கேஒய்சி வந்து பயோமெட்ரிக் மூலமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தெரியும், இல்லை எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கேவிசி வந்து பண்ணிக்கலாம். இந்த கேவிசியில் அவங்க கேட்டிருந்த ஒரு சில கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து சொல்லுவாங்க. அதை வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை ஃப்ரண்டில் வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. பேக் சைடில் வந்து திருப்பி அதை வந்து ஒரு கேப்சர் வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து நீங்கள் எவ்வளோ என்ட்ரு பண்ணீங்க அந்த இதை வந்து ஒரு 3 ஆப்ஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ஆனுவல் இன்கம் வந்து என்ட்ரு பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து சொல்லணும். அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதில் எதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து சேலரிடா சூஸ் பண்ணீங்கன்னா சேலரிடா சொல்லுங்கள், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாயை சொல்லுங்கள். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து என்ன டைப் ஆஃப் கார்டு வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ரூபே டைப் கிரெடிட் கார்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணினேன். ஸோ அந்த கார்டு வேணுமா, இல்லை பிளாட்டினம் வேணுமா, இல்லை ரூபே டைப் கிரெடிட் கார்டு வேணுமா, இல்லை விசா பிளாட்டினம் கார்டு வந்து வேணுமா. ஸோ இந்த மாதிரி 4-5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டைப்பை நீங்கள் மாற்றியும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ரூபே டைப் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்து சூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு சிக்னேச்சர் வந்து போட சொல்ல மாட்டாங்க. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரையிலும் நம்ம வந்துட்டு ஒயிட் பேப்பரில் சைன் போட தேவை கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வந்து கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.